அனைவருக்கும் வணக்கம். அவுரங்காபாத் சீரீஸோட 2வது எபிசோட் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ரொம்ப நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த வீடியோ வருது. நிறையா பேர் ஏன் வீடியோ போடலன்னு என்கிட்ட கேட்டிங்க. ஆல்ரெடி எடிட் பண்ண வீடியோ எல்லாமே டெலீட் ஆகிடுச்சு, அதனால தான் போட முடியல. ரொம்ப சாரி. இனிமேல் அடுத்தடுத்து வீடியோக்கள் கரெக்டாக அப்லோட் ஆகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு இது போகிறதுக்கு முன்னாடி இதோட லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். இந்த எபிசோடில் நம்ம அஜந்தா கேவ்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு 2 ரூட் இருக்குது. ஒன்று அப்பர் வியூ பாயிண்ட் வழியாக போகிறது, இன்னொன்று நீங்கள் டேரெக்டாக அஜந்தா கேவ்ஸோட என்ட்ரன்ஸ் வழியாக கீழே இருந்து போகிற மாதிரி இருக்கும். அஜந்தா கேவ்ஸ்க்கு வரும்போது லெஃப்ட் சைடில் ஒரு ரோட் போகும். அந்த இடத்துல போனீங்கன்னா உங்களுக்கு அப்பர் வியூ பாயிண்ட் நோக்கி அந்த ரோடு உங்களுக்கு கொண்டு போகும். அப்படி நீங்கள் வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் அஜந்தா கேவ்ஸ் என்ட்ரன்ஸ் வழியாகவே நீங்கள் உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அப்பர் வியூ பாயிண்ட் வழியாக எப்படி போகிறதுன்றதை நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது அப்பர் வியூ பாயிண்ட். ஸோ இந்த இடத்துல இருந்து அஜந்தியா கேவ்ஸ் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பின்னாடி வரும்போது பார்க்கலாம். ஸோ இங்கே போயிட்டீங்கன்னா இங்கேருந்து கொஞ்சம் நீங்கள் ட்ரெக்கிங் மாதிரி ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் நடந்து இந்த மிடில் வியூ பாயிண்ட்டுன்னு இருக்குல்ல, இந்த இடத்த நீங்கள் அடைவீங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் அஜந்தாவோட சென்டரில் இருப்பீங்க. அங்கேருந்து நீங்கள் கேவ்ஸ் சுற்றி பார்த்துட்டு நீங்கள் திருப்பி வர மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் அஜந்தா கேவ்ஸ் என்ட்ரன்ஸ் வழியாக நீங்கள் போகிறதா டிசைட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் அங்கே போயிட்டு அங்கேயே கார் பார்க்கிங் இருக்குது. உள்ளே பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அங்கே டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் எடுத்துகிட்டு அங்கே பஸ் இருக்கும். அந்த பஸ் வழியாகவே உங்களை இங்கே இறக்கி விட்ருவாங்க இந்த இடத்துல. ஸோ இங்கேருந்து நீங்கள் நடந்து போய் சுற்றி பார்த்துக்கலாம். இங்கே ஒரு டிக்கெட் கவுண்டர் இருக்குது. நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சுற்றி பார்த்துக்கலாம். இன்னொன்று விஷயம் என்னென்னா, நீங்கள் அப்பர் வியூ பாயிண்ட் போனாலும் அங்கேருந்து நீங்கள் இந்த டிக்கெட் கவுண்டர்லாம் டிக்கெட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இங்கே மொத்தம் 29 கேவ்ஸ் இருக்குது. இங்கே கேவ்ஸ் 1லேருந்து 26 வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். இது வரைக்கும் தான் பப்ளிக் அலௌடு. இதுக்கப்புறம் இருக்கிற கேவ்ஸ் அலௌட் கிடையாது பப்ளிக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அப்பர் வியூ பாயிண்ட். இதை 1819 28 ஏப்ரல் அன்னைக்கு ஜான் ஸ்மித் அப்படின்றவர் முதலாக இந்த இடத்த கண்டுபிடிக்கிறாரு பிரிட்டிஷர்ஸ் காலத்தில். இந்த குகைகளோட வடிவமைப்பை பார்த்தா குதிரையோட காலோட வடிவமைப்போட ஒத்து போகுது. எப்படி துல்லியமாக இந்த தேதியில் தான் இந்த குகைகள் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்றது ஒரு ஆதாரத்தால் தான் உலகத்திற்கு தெரிய வந்தது. அது என்ன ஆதாரம், எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற ஒரு கதை இந்த வீடியோவோட இடையில் வரும். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். நாங்கள் போனது வெயில் காலத்தில் அப்படின்றனால பார்க்குறதுக்கு பச்சை பசேல்னு இல்லைனாலும் உங்களுக்கு இந்த கேவ்ஸோட வியூ ரொம்ப அழகாக இருந்துச்சு. எங்கள் கூட கைடு வந்தனால அவங்க போக போக கொஞ்சம் கொஞ்சமாக கேவ்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வந்தாங்க. இந்த இடங்களை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. கொஞ்சம் தூரம் நடந்து போனதுமே உங்களுக்கு ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி ஒரு இடம் வரும். இதுதான் அந்த வியூ பாயிண்ட். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 7 அடுக்குகள் கொண்ட வாட்டர் ஃபால்ஸை உங்களால் பார்க்க முடியும். நாங்கள் போனது சம்மர் டைம்னால தண்ணி இல்லை. மழை டைம்லலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குமா அந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு கேவ்ஸை இன்னும் கிட்டக்க உங்களால் பார்க்க முடியும். எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்கன்னு பாருங்களேன். இந்த பாறைகளை குடைந்து எத்தனை ஆண்டுகளாக இதை உருவாக்கியிருக்காங்கன்னு. அடுத்து நீங்கள் இன்னும் கீழே இறங்கி போக போக ஃபைனலாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 360 டிகிரி வியூ உங்களால் பார்க்க முடியும். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது உங்களால் அந்த ஹார்ஸ் ஷூ ஷேப்பில் ஃபுல் கேவ்ஸ் கட்டியிருக்காங்களா அதை நல்லா உங்களால் பார்க்க முடியும். ஸோ இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் தான் மிடில் வியூ பாயிண்ட்டு. இங்கே இந்த பாலத்தை தாண்டி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கேவ்ஸை நீங்கள் சுற்றி பார்க்க வேண்டியது தான். இப்போ நம்ம வகோரா ஆறை கடந்து நம்ம அந்த பக்கம் போயிட்டுருக்கோம். இந்த ரூட் மேப் நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு டிக்கெட் ஃபேர் எவ்வளோன்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், நம்ம செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வர வீடியோவில் நம்ம ஒவ்வொரு குகைகளை பற்றியும் அதில் இருக்கக்கூடிய ஓவியங்களை பற்றியும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஓவியங்களை எப்படி உருவாக்கியிருக்காங்கன்ற ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது கேவ் 1. இது அஜந்தா குகைகள்லே ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது. ஏன்னா இங்கே இருக்கிற ஓவியங்கள்லே மிக அரிதான ஓவியங்கள் இந்த குகைகளில் தான் காணப்படுது. இதை கண்டிப்பாக பார்க்க மறந்துடாதீங்க.
இதோட உள்புற தோற்றம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நேரில் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட் இல்லாமல் இருட்டாக தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா லைட் படப்பட அந்த பெயிண்டிங்கோட ஆயுள் தன்மை வந்து குறைஞ்சிருன்றனால அங்கே டிம் லைட்டில் தான் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பத்மபாணின்ற ஓவியம். புத்தரோட கையில் லோட்டஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து வஜ்ராயுதத்தை ஏந்தி நிற்கிற மாதிரி புத்தரோட ஓவியம் வந்து வஜ்ரபாணி அப்படின்ற அந்த ஓவியம். இதுதான் ரொம்ப முக்கியமான ஓவியம் அஜந்தா குகைகளில் 2 ஓவியங்கள். அது போக வந்து நிறைய ஓவியங்கள் வந்து சுவர்கள்லையும் மேலே சீலிங்ஸில் கூட நிறையா ஓவியங்கள் வந்து தீட்டியிருக்காங்க. அதில் இன்னொரு முக்கியமான ஓவியம் வந்து இந்த ஓவியம் தான். இப்போ நம்ம அடுத்து வந்து 2வது குகைக்கு வந்திருக்கோம். இந்த குகையோட வெளியிலேயே பார்த்தீங்கன்னா மிக அழகான ஓவியங்களை வந்து தீட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய சிற்ப வேலைப்பாடுகளையும் உங்களால் பார்க்க முடியுது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இத்தனை ஓவியங்களோட இது அந்த காலத்தில் உருவாக்கும் போது எப்படி காட்சி அளிச்சிருக்கோம்ல. ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக இதை வந்து ஒவ்வொன்றையும் கஷ்டப்பட்டு உருவாக்கியிருக்காங்க. இந்த 2வது குகைகள் இருக்கக்கூடிய முக்கியமான ஓவியத்தில் இதுவும் ஒன்று. ராஜா வந்து உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஒரு ஓவியம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லா குகையும் இதே மாதிரி தான் நேரில் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இருட்டாக இருக்கும். உங்களுக்கு ரெஃபரன்ஸ் தேவைன்றனால நான் இன்டர்நெட்லேருந்து அதோட ஒரிஜினல் இமேஜை வந்து நான் உங்களுக்கு ஒரு கேவ்ஸில் இருக்கிற முக்கியமான இமேஜஸும் நான் உங்களுக்கு தரேன். இங்கே வந்து புத்தர் வந்து உட்கார்ந்துருக்கிற மாதிரி போதிசாத்வான்ற ஒரு நிலையில் வந்து இவர் இருக்கிற மாதிரி இங்கே வந்து இந்த குகையில் வடிவமைச்சிருக்காங்க. இது வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். கீழே வந்து 2 மான்கள் இருக்கிற மாதிரியும் சுவர்களில் வந்து புத்தரோட கதைகளை குறிப்பிடுற விதமாக நிறைய ஓவியங்களை வந்து வடிவமைச்சிருக்காங்க. இப்போ அடுத்து இந்த ஓவியங்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த இந்த ராபர்ட் கில்லை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். 1845 ஆங்கிலேயர்களால் அங்கே இருக்கிற ஓவியங்களை நகல் எடுக்கிறதுக்காக அனுப்பப்பட்டவர் தான் ராபர்ட் கில். இவர் அங்கே இருக்கிற முக்கியமான ஓவியங்களில் 30 ஓவியங்களை வந்து அவர் நகல் எடுத்தார். அதில் 25 ஓவியங்கள் வந்து தீக்கிரையாக்கப்பட்டது. மீதி இருக்கிற 5 ஓவியங்களும் வந்து அங்கே இருக்கிற மியூசியமில் வந்து பராமரிச்சுட்டு வராங்க. இவர் அங்கே இருக்கிற லோக்கல் ட்ரைபில் இருக்கிற பாரோன்ற ஒரு பெண்ணை காதலித்தார். ஆனால் அந்த பெண் கொலை செய்யப்பட்டதால் அந்த ஊர்லேயே 30 வருடங்கள் வந்து வாழ்ந்து மறைந்தார். இவர் வரைந்த ஓவியங்களில் இதுவும் ஒன்று. ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங் சொல்லப்படுற மெத்தடில் தான் இந்த ஓவியங்களை வந்து உருவாக்கியிருக்காங்க. 3 அடுக்குகளாக வந்து இந்த ஓவியங்கள் வந்து உருவாகியிருக்கு. முதல் அடுக்கில் வந்து மண், மாட்டு சாணம், சோள ஊமி கொண்ட கலவையை பூசிட்டு அதுக்கு மேலே சுண்ணாம்பு, வெண்சங்கு சேர்ந்த கலவையை பூசுகிறாங்க. பூசி அதை வந்து வலுவழுப்பு தன்மை கொடுத்ததுக்கப்புறமா சிவப்பு சாயத்தால் அவுட்லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கலர்ஸ் யூஸ் பண்ணி வரைய ஆரம்பிக்கிறாங்க. இங்கே இருக்கிற ஓவியங்களில் இயற்கையான வண்ணங்களை தான் வந்து உபயோகிச்சிருக்காங்க. முக்கியமாக சொல்லப்போனால் கடுக்காயை வந்து மஞ்சள் நிறத்துக்கும், வெண்சங்கை வந்து வெண்மை நிறத்துக்கும், ப்ளூ கலருக்கு வந்து லாபிஸ் லசூலின்னு சொல்லப்படுற ஒரு மினரல் டெபாசிட் ஆப்கானிஸ்தான், பர்ஷியாலேருந்து இறக்குமதி பண்ணி உபயோகிச்சிருக்காங்க. அந்த ப்ளூவையும் மஞ்சளையும் கலந்து க்ரீன் கலர் தான் உபயோகிச்சிருக்காங்க. ப்ளூ கலர் எங்கேயுமே உபயோகிக்கலை. இப்போ நம்ம 4வது குகைக்கு வந்திருக்கோம். நுழைவாயிலில் அழகிய சிற்ப வேலைப்பாடுகளோட உள்ளே வந்து நிறைய தூண்களோடு உருவாக்கப்பட்டது தான் இந்த 4வது குகை. இங்கே வந்து ஓவியங்கள் வந்து அவ்வளோவா கிடையாது இந்த குகையில். இந்த வீடியோவில் வந்து நான் ரொம்ப குறிப்பிட்டு சொல்கிற அளவு முக்கியமாக இருக்கக்கூடிய குகைகளை பற்றி தான் நான் வந்து காமிச்சிருக்கேன். இங்கே வந்து புத்தர் அமர்ந்த நிலையிலையும் பக்கத்தில் சீடர்களோடு இருக்கிற மாதிரி இந்த குகையில் வடிவமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்குறது 5வது குகை. இந்த குகை வந்து முழுசாக கட்டி முடிக்கப்படலை. இந்த அஜந்தா குகைகள் பார்த்திங்கன்னா சயாத்ரி மலைத்தொடர்களை ஒட்டி வடிவமைச்சிருக்காங்க. மொத்தம் வந்து 30 குகைகள் இருக்குது. அதில் 26 குகைகள் தான் வந்து மக்கள் பார்க்கறதுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. எல்லோராவில் பார்த்தீங்கன்னா புத்த குகைகள், ஜெயின குகைகள், ஹிந்து குகைகள்னு 3 விதமாக பிரிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இங்கே இருக்க குகைகள் எல்லாமே வந்து புத்த குகைகளாக தான் இருக்குது. இங்கே இருக்க 25 குகைகளை வந்து தங்கும் விடுதிகளாக வந்து உருவாக்கியிருக்காங்க. மீதமுள்ள குகைகளை வந்து வழிபாட்டிற்காக உபயோகப்படுத்தியிருக்காங்க. இந்த குகைகள் எல்லாமே 200 BCயிலேருந்து 650 ADக்குள்ளே இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த குகைகள் வந்து குப்தா டைனாஸ்டியில் உருவாக்கியிருக்காங்க அப்படின்று சொல்கிறாங்க சில பேர். இன்னும் சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா மௌரியர்களோட காலத்துலேயும் அல்லது வகாடக்கா டைனாஸ்டி அப்படின்னு சொல்லப்படுற காலத்துலேயும் குறிப்பாக வந்து ஹரிசேனா அப்படின்ற ஒரு மன்னரோட ஆட்சியின் கீழே தான் இந்த குகைகள் வந்து அந்த காலத்தில் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. 2 தளங்கள் கொண்டு பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்ட இந்த 6வது குகையில் மிக பெரிய தூண்களோட நிறைய சிற்பங்களோட ரொம்ப அழகாக வந்து வடிவமைச்சிருக்காங்க.
அஜந்தா குகைகளை பற்றியும் அதில் இருக்கக்கூடிய ஓவியங்களை பற்றியும் சைனாலேருந்து வந்த புத்த மத துறவிகளோட பயண புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. 600வது வருடத்துலேயும் 300வது வருடத்துலேயும் இந்த 2 புத்த துறவிகளும் இங்கே வந்திருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது 8வது குகை. இங்கே முக்கியமானது என்னென்னா, இங்கே நிறைய குகைகளில் உள்ளே நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோ அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால நான் அதை வெளியே இருந்து ஜூம் பண்ணி எடுத்திருக்கேன். இதோட ரெஃபரன்ஸ் ஃபோட்டோ இன்டர்நெட்லேருந்து எடுத்திருந்தது இதுதான். இப்போ நீங்கள் அடுத்து பார்க்குறது ரொம்ப முக்கியமான குகைகளில் ஒன்றான 9வது குகை. இது வெளியிலேயே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே அவ்வளோ நிறைய வேலைப்பாடுகள் பண்ணியிருக்காங்க. இந்த குகையில் ரொம்ப மிகப்பெரிய பிரம்மாண்ட சிலைகளையும் இங்கே வடிவமைச்சிருக்கதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஸ்தூபான்ற வடிவமைப்பில் தான் உள்ள ஹாலில் இருக்குது. இப்போ நம்ம அடுத்து போயிட்டுருக்கிறது 10வது குகை. இதுவும் ரொம்ப முக்கியமான குகைகளில் ஒன்று. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 9வது குகையில் பண்ண மாதிரியே வேலைப்பாடுகள் வெளியில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இதிலேருந்து சூரிய வெளிச்சம் உள்ளே படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு துணியெல்லாம் போட்டு மூடி வச்சுருக்காங்க. இதுக்கு உள்ளேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புத்தரோட சிலை இருக்காது. இந்த மாதிரி ஸ்தூபா வடிவிலான ஒரு இதை தான் நீங்கள் பார்க்க முடியும். இதில் இருக்கிற தூண்களில் கூட நிறைய ஓவியங்களை அழகாக வரைஞ்சி வச்சுருக்காங்க. இதில் கூரை மாதிரி வடிவமைப்பு மேலே பண்ணியிருக்காங்க. இந்த 11வது குகையில் புத்தர் அவரோட சீடரான சுஜாதாவோடையும் கீழே மான்கள் மற்றும் சிங்கத்தோட அமர்ந்திருக்கிற மாதிரி ஒரு அழகிய சிலையை இங்கே நீங்கள் பார்க்க முடியும். இதுதான் அந்த சிலை. பன்னிரெண்டாவது குகை அவங்க தங்கக்கூடிய அறைகள் மாதிரி உருவாக்கியிருக்காங்க. இதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும். ரூம்ஸ் மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் ரூம்ஸ் மாதிரி கட்டியிருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம அடுத்து போயிட்டுருக்கிறது 15வது குகைக்கு. இங்கே அந்த அளவுக்கு சொல்கிற மாதிரி மிகப்பெரிய சிலைகளோ வடிவமைப்போ உள்ளே கிடையாது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த அஜந்தா குகைகளை யுனெஸ்கோவால் உலக புராதன சின்னமாக 1983ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது. இதுவும் முக்கியமான குகைகளில் ஒன்று 16வது குகை. இது ரொம்ப மிகப்பெரிய குகைன்னு சொல்லலாம். இங்கே தூண்கள்லேருந்து எல்லா இதுலேயுமே ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்க. ஆனால் காலப்போக்கில் நிறையா அழிஞ்சிருச்சு. இந்த குகையில் இருக்க ஓவியத்துக்கு மற்றொரு சிறப்பு இருக்குது. மித்த குகையிலலாம் சுவர் மேலே அப்படியே சித்திரத்தை அப்படியே வரைஞ்சிருப்பாங்க. இங்கே இந்த சித்திரத்தை வரைகிறதுக்கு முன்னாடி அந்த சுவரையே ஒரு டைல்ஸ் மாதிரி இந்த மாதிரி உருவாக்கியிருக்காங்க. பிளாக்காக ஒவ்வொரு பிளாக் மாதிரி உருவாக்கி அந்த பிளாக்கில் உங்களுக்கு சிற்பங்களை வடிவமைச்சிருக்காங்க. அதுதான் இந்த குகையோட இன்னொரு சிறப்பு. இங்கே அமர்ந்த நிலையில் புத்தரை நீங்கள் பார்க்க முடியும். இவரோட 2 பக்கமும் நீங்கள் இந்த மாதிரி செராமிக் டைல்ஸு இந்த மாதிரி நம்ம வீட்டிலலாம் உபயோகப்படுத்துவோம் இல்லையா, ஒவ்வொரு பிளாக் அந்த மாதிரி இண்டிவிஜுவல் பிளாக் மாதிரி வச்சு அதில் ஓவியங்களை வரைஞ்சிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய சிறப்பான ஓவியங்களோட ரெஃபரன்ஸ் ஃபோட்டோ கூட நான் உங்களுக்கு இதில் காமிச்சிருக்கேன், பாருங்கள். இப்போ நம்ம அடுத்து வந்திருக்கிறது 17வது குகை. நம்ம முதல் குகையில் பார்த்த மாதிரி இந்த குகையிலையும் முழுக்க ஓவியங்கள் தான் எல்லா பக்கமும் இருக்குது. மேலே சீலிங்கில் வெளியில் உள்ள எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த ஓவியங்களால் இந்த குகையை ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு குகையும் நீங்கள் வேகமாக பார்த்துட்டு நகர்ந்து போகாமல் ஒவ்வொரு குகையிலையும் சில மணி நேரங்களை செலவழித்து அந்த இருக்கிற ஓவியங்களை நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அதோட அழகை உங்களால் முழுசாக புரிஞ்சுக்க முடியும். எவ்வளோ அழகாக ஒவ்வொரு முகத்தையும் வடிவமைச்சிருக்காங்க. அதில் யூஸ் பண்ணியிருக்க கலர்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. ஒவ்வொரு முகமும் ஒவ்வொரு எக்ஸ்ப்ரெஷனை குறிப்பிடுது. நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நீங்கள் போகும்போது கட்டாயமாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஓவியங்களை நான் உங்களுக்கு அடுத்து காமிக்க போகிறேன். நீங்கள் நேரில் பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருட்டாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அதை கொஞ்சம் சர்ச் பண்ணி இன்டர்நெட்டில் என்ன ஓவியம் அதை பற்றின விளக்கம் என்னன்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதை நல்லாவே
வந்து நீங்கள் புரிஞ்சிக்கலாம். இத்தனை ஓவியங்களையும் உருவாக்குறதுக்கு அவங்களுக்கு பல 100 ஆண்டுகள் தேவைப்பட்டிருக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்மளுக்கு இந்த காலத்தில் லைட்டு, எலக்ட்ரிக், கரண்ட் எல்லாமே ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. அந்த காலத்தில் வந்து எதுவுமே கிடையாது. அந்த மலைக்கு நீங்கள் ஏறணுன்னா கூட கயிறுகள் மூலியமாவும் பாறைகள் மூலியமா ஏறி தான் போகணும். அங்கே போய் நீங்கள் வெளிச்சம் கம்மியாக இருக்கக்கூடிய அந்த குகைக்குள்ளே இவ்வளோ கஷ்டப்பட்டு வண்ணங்களை உருவாக்கி, அந்த வண்ணங்களை வச்சு இவ்வளோ அழகான ஓவியங்களை உருவாக்கியிருக்காங்கன்னா, அதுக்கு எவ்வளோ பெரிய உழைப்பு வந்து தேவைப்பட்டிருக்கும். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஓவியங்களை பாதுகாக்கிறத விட்டுட்டு அதை அழிக்கிறதுக்காகவே நிறைய பேர் வந்தாங்க. நிறைய மன்னர்களுடைய ஆட்சியின் கீழ் வந்து இந்த குகைகள் வந்து கடைசியாக ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் தான் வந்து மறுபடியும் கண்டுபிடிக்கப்பட்டது. அதனாலேயே இது மிகப்பெரிய ஒரு அழிவை வந்து சந்திச்சுது அப்படின்னு சொல்லலாம். அதற்கு முன்னாடி ரொம்ப முக்கியத்துவமாக வாய்ந்த இந்த 19வது குகையை பற்றி பார்த்துட்டு நம்ம அதை பற்றி பார்க்கலாம். நாம் இது வரைக்கும் பார்த்ததுலேயே மிகப்பெரிய நுழைவாயில் கொண்ட குகை வந்து இதுதான். பிரம்மாண்ட சிலைகளும் நிறைய தூண்களும் கொண்டு இதை உருவாக்கியிருக்காங்க. அழகிய வேலைப்பாடுகளோட இதை ரொம்ப சிறப்பாக வடிவமைச்சிருக்காங்க. இந்த குகையை வந்து வழிபாட்டிற்காக உபயோகப்படுத்தியிருக்காங்க. இந்த குகையில் வந்து புத்தரோட சிலை நின்ற கோலத்தில் ஸ்தூபா வடிவில் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா புத்தரை சுற்றி நிறைய தூண்கள் இருக்கிற மாதிரியும் மனிதரோட விலா எலும்பு வந்து மேற்புற சீலிங்கில் இருக்கிற மாதிரி உருவாக்கியிருக்காங்க. இது எதற்குன்னா, இங்கேருந்து அவங்க வந்து சொல்கிற ஒவ்வொரு உச்சரிக்கிற வார்த்தையும் வந்து எக்கோ ஆகும். அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஒரு வடிவமைப்பை உருவாக்கி அதை ப்ரேயர் ஹாலாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. 1819 ஜான் ஸ்மித் அவர்கள் வந்து புலி வேட்டைக்காக காட்டுக்குள்ளே போகிறாரு. அப்போ போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த அப்பர் வியூ பாயிண்ட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல நிற்கும்போது அவருக்கு இந்த குதிரை கால் வடிவிலான ஒரு இடம் தெரியுது. இது பார்க்குறதுக்கு ஏதோ வித்தியாசமாக இருக்கேன்னு கேட்டவுடனே அங்கே இருக்கிற உள்ளூர் மக்கள் வந்து அவரை அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க புதர் மண்டி கிடக்குது. ஆளுங்க யாருமே வந்து உள்ளே போக முடியாத அளவுக்கு புதர் நிறைஞ்சு கிடக்குது. உடனே அவர் என்ன பண்ணுறாருனா, பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு போய் அங்கே கிராமத்தில் இருக்கிற ஆளுங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து இந்த இடத்த ஃபுல்லாக சுத்தம் பண்ண சொல்கிறாரு. உள்ள ஆளுங்கெல்லாம் போகிற மாதிரி ஒரு பாதையை வடிவமைக்க சொல்கிறாரு. அந்த பாதையை வடிவமைச்சதுக்கப்புறமா அவர் உள்ளே போனதும் அவர் பார்த்த முதல் குகை வந்து இந்த 16வது குகை. அந்த இடத்துல தான் அவர் நின்று பார்க்குறாரு. அங்கே பார்த்ததும் நிறைய ஓவியங்களோட மிக பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்ட அந்த குகைகளை பார்த்ததும் அவர் மொதல் வேலையை என்ன பண்ணார்னா, ஒரு கல்லை எடுத்து அவருடைய பெயரை வந்து அந்த இடத்துல அந்த ஓவியத்து மேலேயே வந்து எழுதுறாரு. இதுதான் அவர் செஞ்ச மிகப்பெரிய ஒரு தப்பான விஷயம். அவர் பேர் எழுதிட்டு அதுக்கு கீழே வந்து என்ன நாள் அப்படின்றதையும் எழுதியிருக்காரு. அதை வச்சு தான் இத்தனாவது நாள் வந்து அவர் இந்த குகையை கண்டுபிடிச்சாருன்றது வந்து தெரிய வந்தது. காலப்போக்கில் ஆங்கிலேயர்கள் எல்லாருக்கும் வந்து இந்த விஷயம் பரவி எல்லாருமே இந்த இடத்த சுற்றி பார்க்க வராங்க. அவங்களால எவ்வளோக்கு எவ்வளோ இந்த இடத்த பாழாக்க முடியுமோ பாழாக்குறாங்க. இது பிக்னிக் ஸ்பாட் மாதிரியே ஆக்கிடுறாங்க இந்த இடத்த. செவத்தில் இருக்கக்கூடிய இந்த ஓவியங்களை எல்லாத்தையுமே வந்து பெயர்த்தெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அவங்களால முடியலை. 1-2 பேர் வந்து ஒரு சின்ன ஒரு பெயிண்டிங்கெல்லாம் வந்து பெயர்த்தெடுத்துட்டு போயிட்டு தான் சொல்லப்படுது. அதை வந்து ஏலத்தில் கூட விட்டுருக்காங்க 1914 அப்படின்னு சொல்லிட்டும் சொல்கிறாங்க. ஆங்கிலேயர்களுக்கு வந்து இந்த ஓவியம் வந்து இயற்கையான கலர்ஸ் யூஸ் பண்ணி உருவாக்கியிருக்காங்கன்னு தெரிய வந்ததுக்கப்புறம் இது சீக்கிரமாக வந்து அழிஞ்சிட்டு வருது. அது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சன்லைட் அது மேலே படுதோ அவ்வளோக்கு அவ்வளோ டேமேஜ் ஆகுதுன்றதும் கண்டுபிடிக்கிறாங்க. அதனால தான் வந்து உங்களுக்கு ராபர்ட் கில்லை வச்சு இதை நகல் எடுக்க சொன்னாங்க. ஆங்கிலேயர் காலத்துக்கு அப்புறம் இந்த குகைகள் வந்து நிசாம் ஆஃப் ஹைதராபாத் அவருடைய கைவசம் வந்து வருது. அவர்களுடைய ஆட்சியின் கீழ் வந்து இதை பராமரிக்கப்பட்டு வந்தது. அதற்கப்புறம் வந்து நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் வந்து இதை இப்போ பராமரிச்சுட்டு வராங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா 23வது குகை. இந்த குகை வந்து இந்த இடத்துல எதுவுமே வந்து உங்களுக்கு சிற்ப வேலைப்பாடுகள் கிடையாது, தூண்கள் மட்டும்தான். இப்போ நீங்கள் அடுத்து பார்க்குறது வந்து 24வது குகை. இந்த குகை இதுக்கு அடுத்து உள்ள குகையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள எந்த வேலைப்பாடுமே நடந்திருக்காது. இது வந்து பாதியில் விடப்பட்ட குகைன்னு சொல்கிறாங்க இது ரெண்டுமே. இதில் நீங்கள் வந்து இந்த குகையை எப்படி வந்து ஒரு குகையை உருவாக்கியிருக்காங்கன்ற அந்த ப்ராசஸை வந்து இங்கே நீங்கள் முழுசாக பார்க்க முடியும். அந்த வெட்டி எடுத்த இடம், அந்த சிலையை உருவாக்கக்கூடிய இடம், அந்த பார்ட்டிஷன் விட்டுருக்கிறது எல்லாத்தையுமே வந்து இந்த 2 குகைகளையும் வந்து அந்த இதை வந்து உங்களால் பார்க்க முடியும். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது கடைசி குகையான 26வது குகை.
இந்த குகையில பார்த்தீங்கன்னா, நுழைவாயில்லயே மிக பெரிய சிலைகள் கூடிய நுழைவாயில உங்களால பார்க்க முடியும். பிரம்மாண்டமா இந்த சிலைகள வந்து வடிவமைச்சிருக்காங்க. புத்தருடைய கதைகள குறிப்பிடுற விதமா இத உருவாக்கியிருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா, புத்தர் வந்து ஸ்தூபா முன்னாடி அமர்ந்த நிலையில இருக்கிற மாதிரி இருக்கு. மேல மனித விலா எலும்பு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்ப நீங்க பார்க்கலாம். இதற்கு இடையிலயும் பார்த்தீங்கன்னா, நிறைய ஓவியங்கள வந்து அவங்க தீட்டியிருக்காங்க. இது வந்து வழிபாட்டு தலமா வந்து இந்த குகைய வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்கன்றது நல்லா தெரியுது, இந்த வடிவமைப்ப வைத்தே. இந்த ஸ்தூபாக்கு பின்பக்கமும் பார்த்தீங்கன்னா, நிறைய சிலைகள் இருக்கு. இங்கே ஒரு மிகப்பெரிய புத்தர் வந்து படுத்திருக்கிற மாதிரி ஒரு சிலைய வந்து வடிவமைச்சிருக்காங்க. இது என்ன சொல்றாங்கன்னா, புத்தர் கடைசியா வந்து இறந்து போறதுக்கு முன்னாடி வந்து அவரு படுத்திருந்தாராம். அந்த இத வந்து இங்க வடிவமைச்சிருக்கதா சொல்றாங்க. நீங்க இப்ப பார்க்கும்போதே தெரியும் அது எவ்வளோ பெரிய சிலைன்னு. இத அப்படியே பார்த்துட்டே நீங்க போனீங்கன்னா, சைட்ல அப்படியே சுத்தி வர மாரி இந்த ஸ்தூபாவ வந்து சுத்தி வர மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள் முழுக்கவே வந்து உங்களுக்கு சிலைகள் வந்து அவ்வளோ சிலைகள் வந்து வடிவமைச்சிருக்காங்க. நிறைய நிறைய கதைகள குறிப்பிடுற விதமா வந்து இது இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. நுணுக்கமான வேலைப்பாடுகளோட இத வடிவமைச்சிருக்காங்க. அஜந்தா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முழுக்க சுத்தி பார்க்குறதுக்கு 1 நாள் ஃபுல்லா தேவைப்படும். அட்லீஸ்ட் நீங்கள் வந்து காலையிலேயே சீக்கிரம் வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும். நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் இங்கேருந்து வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய ஷாப்ஸ் இங்கே இருக்குது. அதில் முக்கியமாக சொல்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த மினரல் டெபாசிட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? கிறிஸ்டல்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸில் இருக்கக்கூடிய ஷாப்ஸ் வந்து நிறையா இருக்குது. நீங்கள் சுவனீர்ஸ் வேணும்னா நீங்கள் போகும்போது இந்த மாதிரி கடையில் வந்து நீங்கள் அதை வாங்கிட்டு போகலாம். இதோட இந்த வீடியோ வந்து முடியுது. இன்னொரு ஒரு அழகான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.